இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 7, 8 கட்சிகள் கொண்ட கூட்டணி ஒரு பாலிசி வைஸ் அவங்க நிற்கிறாங்க. உதாரணமாக தமிழ்நாட்டில் தொழிலாளர் நல சட்ட திருத்தங்களை ஒன்றிய அரசாங்கம் திணிக்கிற போது இந்த கட்சிகள் ஒன்றாக இணைந்து போராடினாங்க. ஜி அப்படிங்கிற ஒரு பேரை மாற்றி தேசிய கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை குலைக்கிற போது அதுக்கு எதிராக இவங்க போராடினாங்க. மாநில உரிமைக்காக, மெட்ரோவுக்காக, அதே போல் நீட் எதிர்ப்பிற்காக, மதுரை எய்ம்ஸுக்காக என்று ஒரு கொள்கை ரீதியாக தமிழகத்தின் தேவைக்காக, தமிழகத்துடைய வாழ்வாதாரத்திற்காக, மக்கள் கோரிக்கைகளுக்காக ஒன்றா நிற்கிறாங்க. அப்போ இதுதான் இந்த அணி சேர்க்கைக்கான ஒரு அடையாளமாக களத்தில் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. அதே இந்த ஒரு 3, 4 கூட்டணி நின்னா கூட இந்த அணிகள் முழுக்க என்னன்னா திமுக தலைமையிலான அணிக்கு எதிர்பிரச்சாரம் செய்கிறாங்க எல்லாருமே. இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இவங்க பிரிப்பாங்க. ரொம்ப நேச்சுரலாகவே இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிற அந்த அணி தனக்கான வாக்குகளை செக்யூர் பண்ணால் இந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற முடியும், மக்கள் நம்பிக்கையை பெற முடியுங்கிறதான் ஒரு யதார்த்த நிலைமையாக, உண்மை நிலையாக களத்தில் இருக்குது.